எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, இந்த பார்க்குறீங்கள்ல இதுதான் வந்துட்டு மலைவேம்பு மரம். மலைவேம்பை பற்றி அற்புதமான பயன்களை பற்றி தான் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. இந்த மலைவேம்பு வந்து வேப்ப மரத்தின் இன்னொரு ரகம் தான் மலைவேம்பு. இதோட காயும் பழமும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நார்மல் வேப்ப மரத்தோட கொஞ்சம் பெரிய சைஸு கொஞ்சம் பெரிதாக இருக்கும். பூக்கள் வந்து எப்படி இருக்குன்னா வெள்ளையும் ஊதா கலரும் மிக்ஸ் ஆன மாதிரி இருக்கும் பூ. இதுதான் இதோட டிஃப்ரென்ஸு கண்டுபிடிக்கிறது. இந்த இலையும் பார்த்திங்கன்னா நார்மல் வேப்ப மரத்து இலை மாதிரி தான் இருக்கும். பார்க்க கொஞ்சம் வித்தியாசப்படும். இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லு பெண்களுக்குரிய கர்ப்பப்பை பிரச்சனை, மாதவிடாய் பிரச்சனை இருக்கிறவங்க, அதுக்கப்புறம் கர்ப்பப்பையில் நீர்க்கட்டி பிரச்சனை, கருமுட்டை பிரச்சனை, அதுக்கப்புறம் குழந்தை இல்லைனா பிரச்சனை, அந்த பிரச்சனைக்கு, அதுக்கப்புறம் நீர்க்கட்டி இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி நீங்கள் குடிச்சிக்கலாம். மாதவிடாய் டைமில் வர்ற பெயினுக்கு வலி அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறம் கர்ப்பப்பையில் இருக்கிற கிருமிகளுக்கு இது வந்து ரொம்ப நல்லது. இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கிறவங்க, அதுக்கப்புறம் எண்டோமெட்ரியம் பிரச்சனை திக்னஸ்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்கலாம் மாதவிடாய் டைமில் ஒரு 3 நாள் மட்டும் குடித்தா போதும். உங்களுக்கு அந்த டைமில் வர்ற பிரச்சனை எல்லாம் சரியாயிடும். இது எப்படி பண்ணணும்னா, ஒரு இலையை மட்டும் சும்மா தண்ணியை ஊற்றி அரைச்சி நம்ம அதை ஒரு அரிப்பை வச்சு அந்த இருத்துக்கலாம். அந்த ஜூஸை மட்டும் அந்த பீரியட்ஸ் டைமில் 3 நாள் குடித்தா போதும். இதை குடிக்கிற டைமில் வந்துட்டு புளியும் கொஞ்சம் எண்ணெயும் அவாய்ட் பண்ணிக்கிட்டால் மட்டும் போதும். மற்றபடி நீங்கள் நார்மல் சாப்பாடே சாப்பிட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஒரு 7 மணிக்கு நீங்கள் இந்த வெறும் வயிற்றில் தான் இந்த ஜூஸ் குடிக்கணும். 7 மணிக்கு குடிச்சிங்கன்னா ஒரு 8 மணிக்கு சாப்பிட்டுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. மாதவிடாய் டைமில் தான் இது குடிக்கணும். ஃபஸ்ட்டு நாள் குடிக்க முடியாது, 2வது நாள்லேருந்து கண்டினியூஸாக 3 நாள் குடிச்சிக்கோங்க. இது 3 மாதம் குடிக்கணும். 3 மாதம் குடிச்சிங்கன்னா உங்களுக்கு பாருங்கள் வித்தியாசம் உங்களுக்கே தெரியும். இதோட சக்கை இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ஸ்கின்னுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்கின் பிரச்சனை, அந்த முகத்தில் இந்த ஸ்கின் அலர்ஜிஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அதுக்கப்புறம் டேண்ட்ரஃபுக்கு வேணால் தேய்ச்சி நீங்கள் தலைக்கு குளிச்சுக்கலாம். இதை ஜூஸை அப்படியே குடிச்சிட வேண்டியதான். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அவனும் மற்றும் நானும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.